எல்லா குடும்பத்திலயும் ஒரு முக்கியமான நபர்னா மாமன் தான். அப்படிப்பட்ட ஒரு மாமனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட கதை என்னன்னா காதல். நீங்க நினைக்கிற காதல் இல்லை. மாமனுக்கும் மருமகனுக்கும் இருக்க காதல், அக்காவுக்கும் தம்பிக்கும் இருக்க காதல், கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்க காதல், அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்க காதல், பரிசுத்த காதல். கட் அண்ட் ரைட்டா சொல்லிக்குது. சாரி. நம்ம சூரியனை காமெடி ரோல்ஸ் மட்டும்தான் பண்ணுறாருன்னு பார்த்தா ஹீரோவாகவும் பண்ணுறாரு. ஹீரோ தான் பயங்கரமாக பண்ணுறாருன்னு பார்த்தா ஸ்டோரியும் சூப்பராக எழுதுறாரு. அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனே பார்த்தீங்கன்னா பேக் டு பேக். படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாமனுக்கும் மருமகனுக்கும் இருக்க பாசத்தால் குடும்பத்தில் என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்றது தான். ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் காமெடியும் இமோஷன்ஸும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. டயலாக் வைஸுமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாலாம் இல்லாமல் சொல்ல வந்த விஷயத்த கரெக்டாக சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. சூரியனோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ராஜ்கிரண் சாரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஸ்வாசிகா அண்ட் ஐஸ்வர்யா லட்சுமியோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சர்ப்ரைசிங்காக பாபா பாஸ்கர் மாஸ்டரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்தது. அவரோட கேரக்டரைசேஷனும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நம்ம தினேஷ் புருஷோத்தமன் சினிமோட்டோகிராஃபியுமே சூப்பராக இருந்தது. அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு ஷாட், ஃபேனுக்கு மேலே ஒரு சீலிங் ஷாட் வச்சுருந்தாங்க. அதில் அந்த ஷாட்டுமே சரி, ஆங்கிள்ஸ் சரி, விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நம்ம கணேஷ் சிவனோட கட்ஸ், அவரோட எடிட்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. மேட்ச் கட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக கொஞ்சம் விஷுவல்ஸ் அண்ட் அந்த எடிட்டிங்கில் ரெண்டையுமே பிளெண்ட் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக லுக் வைஸ் எல்லாம் ஃபிலிம் நல்லா இருந்தது. அண்ட் மியூசிக் வைஸ் ஹேஷம் அப்துல் வஹாபோட அந்த மியூசிக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது, இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா ஒரு இமோஷன்ஸை கன்வே பண்ணணும்னா மியூசிக் கரெக்டாக இருக்கணும். ஸோ மியூசிக் வைஸ் அண்ட் டெக்னிக்கலி எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தது படம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இம்பார்ட்டண்ட்டாக எதை காட்டுறாங்கன்னா, மாமனுக்கும் மருமகனுக்கும் இருக்க அந்த ஒரு க்யூட்டான பாண்டு தான். எங்கே போனாலும் மாமா கூடயே போகிறது, ஸ்கூலுக்கு மாமா பிக்கப் பண்ண வர்றது, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, ஒரே மாதிரி படுத்து தூங்குறது, இந்த மாதிரி 2 பேருக்கும் உள்ள ஒரு சிமிலாரிட்டிஸ் அண்ட் அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை, அன்பை ரொம்ப கிளியராக, நீட்டாக, இம்பேக்ட்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ஒரு அன்யூஷுவலான ப்ரப்போசல் ஸ்டோரி இருக்குது. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் பார்த்தோமே அதே மாதிரி தான். வர எல்லோரும் இந்த ப்ரப்போசல் சீனை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது நல்லாயிருக்கு. அது ஒரு புது அப்ரோச்சாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ராஜ்கிரண் சாருக்கும் விஜய் மேமுக்கும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. லைக் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க ஒரு பாண்டை காட்டுறாங்க. அது வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருமே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி காமிப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக ஆப்போசிட்டாக ரொம்ப இமோஷ்னலாக முடித்தாங்க. அது வந்துட்டு எல்லாருமே தியேட்டரில் இருக்க எல்லாரும் அழுதாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் அது ரொம்ப நீட்டாக ரைட்டிங்கில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குடும்பத்தில் 2 பேர் சண்டை மூட்டி விட்றதுக்குன்னே இருப்பாங்க. எப்படின்னா, தம்பி ஸ்கூல் போயிட்டியாப்பா, தம்பி வந்து பெற்றுக்கலையாப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கேள்வியை கேட்டுட்டு நசன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி 2 ஆன்டிஸ் இந்த கதையிலையும் இருக்காங்க. அவங்களோட ரோலை கரெக்டாக அவங்க நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் ரைட்டிங்லேயும் கரெக்டாக ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஆம்பியன்ஸை க்ரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் வரைக்குமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் போகும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சை காட்டுறதுக்காக ஜெயபிரகாஷ் சாரோட ரோல் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக எழுதி அதை அவரை பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்காங்க. படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸே ஒன்று தான். ஆனால் அதோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மாஸான அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரியே நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப ஓவர் மாஸாகவும் இல்லாமல், ரொம்ப ஒரு மாதிரி சட்டிலாக ரியலிஸ்டிக்காகவும் இல்லாமல், எந்த மீட்டரில் இருக்குமோ அந்த மீட்டரில் இருந்தது. கதைக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டர்வெல்லில் வந்துட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் வரும். அதாவது இவ்வளோ நேரமாக எந்த பெர்ஸ்பெக்டிவில் ஆடியன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ, அந்த பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ரோல் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம ஜெயபிரகாஷ் சார். அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் நல்லாயிருக்கு. அண்ட் அவர் பெர்ஃபார்ம் பண்ண விதமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோட ரோலுமே ஓரளவுக்கு ரொம்ப நீட்டாக, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் பாலசரவணனை மட்டும் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் லேகாக இருக்குது. ஆனால் அது பெருசாக எங்கேயுமே ஃபீல் ஆகலை. ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்த சீன்ஸே வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு சீன்ஸ். அதாவது கான்ஃப்ளிக்ட் ரொம்ப பெருசாகுது. அந்த இடத்துல இமோஷனல் கனெக்ட்டுமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த லேகை காம்பன்சேட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். லேக் பெருசாக தெரியல. பட் அது லைட்டாக ஃபீல் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வர காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அடுத்து கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. குடும்பம்னா பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு காரணம் வந்துட்டு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். ஏன்னா மாமியாருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், மருமகளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். மாமியார் வந்துட்டு மருமகளோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா தான் அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு புரியும். அதே தான் இந்த படத்துலையும் மெசேஜ். லாஸ்ட்டில் எப்போ வந்துட்டு அவங்களுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ, அப்போ தான் கதையில் வந்துட்டு அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டே ரிசால்வ் ஆகுது. அதாவது சால்வ் ஆயிடுது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க.
எல்லாமே ரிசால்வ் ஆயிடுது. ஸோ இந்த ஒரு கதை வந்துட்டு ஒரு ஃபேமிலியில் எப்படிலாம் இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது எல்லாமே காமிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபேமிலி ட்ராமானே சொல்லலாம். இப்போது ரீசெண்டாக வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி பார்க்கலாம், 2 வாட்டி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு மேலே பார்க்க முடியாது. இதே பழைய படங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிழக்கு சீமையிலே, நாயகன், தளபதி, கன்னத்தில் முத்தமிட்டா இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் இருக்குது. அது எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். அதே மாதிரி தான் மாமன் படத்துக்கும் ஒரு ரிப்பீட் வேல்யூ இருக்குது. எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கண்டென்ட் பேஸ்டு படங்கள் வந்துட்டு ரொம்ப பேக் டு பேக் வர்றது வந்துட்டு கோலிவுட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா மற்ற இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது கோலிவுட் வந்துட்டு கொஞ்சம் பின்தங்கி இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. எப்படின்னா கமர்ஷியல் ஸ்டோரிஸ் இருக்கும். பெரிய ஆக்டர்ஸோட படம்னா கொஞ்சம் ஸ்டோரி அவ்வளோவா இருக்காது. இல்லைனா ஸ்டோரி இல்லாமல் கூட படம் எடுப்பாங்க. பட் பேக் டு பேக் கண்டென்ட் பேஸ்டு ஃபிலிம்ஸ் வர்றது வந்துட்டு ஒரு ரிவால்யூஷனரியான ஒரு விஷயம். அதை இனிமேல் கண்டினியூ பண்ணணுன்னு கேட்டுக்கிறோம். அண்ட் இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு கிளிப்ஸ் மீடியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் தருண் பிரகாஷ்.